இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் கைது செய்யப்பட்டு இப்போ இலங்கைக்குள்ளேயும் சரி இல்லாட்டி ஒட்டுமொத்த சர்வதேச ரீதியிலையும் ஒரு மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைது இப்போ மாறி இருக்குது. சொல்லப்போனால் இலங்கைக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இப்போ வரைக்கும் அந்த ஹைப் பண்ணுறது ஒரு தனியாத ஒரு சூடாகவே தான் அந்த நியூஸ் வந்து போய்கொண்டிருக்குது. நிறைய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம், நிறைய முக்கியமான பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த கைதை தொடர்ந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த அரசாங்கத்தை சொல்லப்போனால் மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் சரி, இல்லாட்டி மஹிந்தவினுடைய தரப்பினரும் சரி, இல்லாட்டி இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளும் சரி, நிறைய விமர்சனங்கள் இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த அரசியல் பழிவாங்கல்ன்றது நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியும், அரசியலையும் சரி இல்லாட்டி மக்கள் மத்தியில் ஒரு சில சமூக ஊடக கருத்துக்களையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ எங்கட நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னொரு பக்கம் என்ன சொன்னால், இன்னொரு கட்டாயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாரடைப்பா நாளைக்கு கொழும்புல ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட போகுது. ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆதரவாளர்களால் அவருக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட போகுது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைச்சிட்டு அவர் பிணையில் வெளியில் வந்துட்டார். அவர் அடுத்த கட்ட சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு கொண்டு போகப்பட போகிறார். அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மிக கடுமையாக இருக்கிறார். இந்த மாதிரியான வரக்கூடிய நிறைய செய்திகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் இதை நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். இதன் உண்மைத்தன்மை எப்படி இருக்குது, இதை உண்மையா இல்லையான்றதை நாங்கள் எப்படி பார்க்குறது, ஏன்னு சொன்னால் இதை மையமாக வச்சு கூட ஒரு சில செய்திகளை வெளியிடக்கூடிய சில சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள், நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த செய்திகளை ஃபேஸ்புக்கில் இப்படி வந்திருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜாக இப்படி ஒரு செய்தி வந்தது, அதை பார்த்து தான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன்னு சொல்லி அதை மையமாக வச்சு கூட சில பேர் செய்திகளை பகிர்றதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்போவுமே செய்திகளுக்கு அடிப்படையாக சமூக ஊடக கருத்துக்களை நாங்கள் எடுக்க முடியாதுன்றதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். வியூவர்ஸுக்கு நான் அதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் அதையும் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஸோ என்ன விஷயம் மட்டும் உண்டா முதல்ல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அது நடந்த ஒன்றா தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியான நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் அதே மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மாதிரி வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நேற்றுக்கு முதல் நாள் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சிஐடி கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கைதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரித்தானியாவுக்கு இவர் மேற்கொண்ட பயணம், தனிப்பட்ட ரீதியாக இவரும் இவருடைய மனைவியும் போகிறதுக்காக இலங்கையினுடைய பணத்தை பயன்படுத்தி 16.9 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தை குற்றச்சாட்டாக முன்வச்சு தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 4.5 மணி நேர விசாரணைக்கு பிறகு அதுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இரவு 10 மணிக்கு பிறகுதான் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கையில் விலங்கு பூட்டி சிறைச்சாலை பஸ்ஸில் ஒரு சிறை கைதி மாதிரி அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு அவர் அவருடைய உடல்நல குறைவு காரணமா சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு நேற்றைய நாள்ல ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாற்றப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு நேற்றைய நாள்லேயே திரும்பவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் திரும்பவும் மாற்றப்பட்டிருந்தார். அவருடைய உடல்நல குறைவு மிக மோசமடைஞ்சு வாரதா சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் அவர் ஐசியூவில் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. இதில் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்த நேரத்தில் இலங்கையினுடைய முக்கியமான பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள், அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நேரத்திலேயே நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் உடனடியாக அந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார்கள். அதே மாதிரி சிறைச்சாலைக்கும் மஹிந்த ராஜபக்சேல இருந்து இப்போ வரைக்குமே சஜித் பிரேமதாச கடைசியாக போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில். இந்த மாதிரி நிறைய முக்கியமான பெரிய பெரிய அரசியல் பிரபலங்கள் எல்லாம் இப்போ அவர் சந்திக்கிறதுக்காக அடுத்தடுத்து வைத்தியசாலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு பயங்கர அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதியை அவர் கைது செய்யப்பட்டுட்டாருன்னு சொன்னால் ஓகே, ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதுக்காக இவ்வளவு பேர் அவர் சந்திக்கிறதுக்காக போகிறார்கள்ன்றது உண்மையிலேயே ஒரு புது விஷயமாக தான் இருந்தது. அவர் கைது செய்யப்பட்டதே புது விஷயம் தானே. ஓகே, இதை விட இன்னொரு பயங்கர அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு சொன்னால், இவர் கைது செய்யப்பட்டதை பிழை என்று சொல்லி
பெரிய அளவில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு முன்னாள் ஜனாதிபதி எவ்வளவு பணத்தை மோசடி செய்து தனிப்பட்ட பயணத்துக்காக போயிருக்கிறாருன்றது தான் அவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டாருன்றது இங்கே நிறைய பேருக்கு அது ஒரு பிழையான விஷயம் மாதிரி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவாக இருக்கட்டும், இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச, அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இந்த கைதுன்றது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கைது, இது ஒரு அரசியல் பழிவாங்கல், இவர்கள் எங்களை பழிவாங்கணும் நோக்கத்திலேயே முன்னாள் ஜனாதிபதிகளையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பழிவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை பரவலாக ஊடகங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வந்து மிக கடுமையான கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தார். இது ஒரு மிக மோசமான ஒரு விஷயம், கடுமையாக எச்சரித்திருந்தார். என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும், அரசியல் ரீதியான தொடர்பு. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சக அரசியல்வாதி என்ற ரீதியில் நிறைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அன்றைய கருத்துக்கள் இன்றைய கருத்துக்கள் என்று சொல்லி கூட செய்தி ஊடகங்களில் ரெண்டு கருத்துக்களுமே மாறி மாறி போய் கொண்டிருந்தது. ஒரு பக்கமாக ரணில் விக்ரமசிங்கவை ஆரம்ப காலகட்டங்களை விமர்சித்த அரசியல்வாதிகள் கூட இப்போ அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லிக்கொண்டும் அவருக்கு ஆதரவாக திரண்டு வந்து நிற்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து முன்னாள் அரசியல் செயற்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டையும் ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள், ஒரு ஊடக சந்திப்பை ஒழுங்குபடுத்தி அதில் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருந்தார்கள். இப்போவுமே இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குற நேரம் சரியாக ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மாலை 5 மணி. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு மதிய நேரம் வரைக்கும் ப்ரெஸ் மீட் வந்து நடந்து கொண்டிருந்தது. நிறைய கருத்துக்களை வந்து நிறைய சிங்களத்தில் அவர்களுடைய கருத்துக்களை முன் வச்சு கொண்டிருந்தார்கள். முழுக்களுமே விமர்சனம் செய்த கருத்துக்கள் தான். இந்த புதிய அரசாங்கத்தை விமர்சித்து அனுர்குமார் திசாநாயக் அவர்களை ஜனாதிபதியை விமர்சித்து முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தான் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ கடைசியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆடியன்ஸும் சரி, இல்லாட்டி எல்லாருமே சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே நாங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த பொய்யான தகவல்களை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாரடைப்பா, அந்த மாரடைப்புன்றது இப்போ வரைக்குமே உறுதி செய்யப்படலை. சிலவளை இனிமேல் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கூட செய்திகளில் வந்து வெளியாகலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களாக நிறைய நடந்து கொண்டிருக்குது. அரசியல் ரீதியான காரணங்களுக்காகவும் அது சிலவள சொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அந்த செய்தி வெளியான வரைக்கும் அந்த செய்தி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு கொழும்புல நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று சொல்லி வெளியான ஒரு செய்தி. உண்மையை சொல்லப்போனால் நாளைக்கு உண்மையிலேயே ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட போகிற மாதிரி தான் இலங்கையினுடைய வைத்தியர்கள் சங்கத்தால் ஒரு விடயம் வெளிக்கொண்டப்பட்டிருக்குது, அதாவது பணிப்புறக்கணிப்பு. ஆனால் அந்த பணிப்புறக்கணிப்புன்றது வந்து வைத்தியர்களுடைய அவர்களுடைய சேவைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த ஒரு போராட்டம் மட்டும்தானே தவிர ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அதுதான் இப்போ மாற்றப்பட்டு அவர்களுடைய போராட்டம் அதே மாதிரி கொழும்புல முன்னெடுக்கப்பட போகிற ஒரு பெரிய ஒரு போராட்டம், ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்களால் முன்னெடுக்கப்பட போகிற ஒரு போராட்டம்னு சொல்லி ஃபேக்கான நோட்டீஸ், ஃபேக்கான சில இந்த சமூக ஊடகங்களில் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில போஸ்ட் எல்லாமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது எல்லாமே முழுமையாக பொய்யான போஸ்டர்ஸ்ன்னு சொல்லி செய்திகள்லையும் ஒரு விடயம் வந்து வெளிக்கொண்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடச்சிட்டு அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்திலேயே சமூக ஊடகங்களில் போன ஒரு விஷயம் தான் அவர் பிணை கிடச்சிட்டு. எந்த வீடியோக்குள்ளேயே நான் போஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தார்கள் அவருக்கு பிணையை வழங்கப்பட்டுட்டு நீங்கள் என்ன கைது கொண்டிருக்கீங்க. ஆனால் அவருக்கு 10 மணி வரைக்கும் இரவு கேஸ் நடந்து அதுக்கு பிறகு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு தான் அனுப்பப்பட்டார், பிணை எதுவுமே வழங்கப்படலை. ஸோ சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை வந்து மக்கள் எப்படி இதன் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் எப்போவுமே பிரதானமான செய்தி ஊடகங்களில் அந்த செய்தியை போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்குறது. நான் எப்போவுமே இந்த அவேர்னஸ் சம்மந்தமான வீடியோக்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபேக்ட் செக், உண்மையை கண்டறிகிறது, உண்மையை எங்கே பார்க்கலாம்ன்றதை. உண்மையிலேயே ஒரு செய்தி வெளியாகுதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய பிரதானமான சேட்டலைட் மீடியாவில் தான் முதலாவது அந்த செய்திகள் வெளியாகும், அதுக்கு பிறகு தான் சோஷியல் மீடியாவுக்கு. இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு செய்தியை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால் பிரதானமான சேட்டலைட் மீடியாவில் வெளியானதுக்கு பிறகு தான் அதை வச்சுக்கொண்டு தான் அடுத்த கட்டமான விடயங்களை திரட்டி கொண்டு நாங்கள் சமூக ஊடகங்களை செய்தி வெளியிட முடியும். சமூக ஊடகங்களுக்கு எப்போவுமே அரசாங்கம் செய்திகளை கொடுக்காது. ஸோ அதை வந்து தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். தயவு செய்து பெரிய பெரிய ஊடகங்களில் வரக்கூடிய இந்த மாதிரியான சென்சிட்டிவான சில விஷயங்களை வந்து பிரதானமான ஊடகங்களில் பார்த்ததுக்கு பிறகு சமூக ஊடக முக்கியமாக ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் நம்புறேன்னு சொன்னால் நம்பலாம். ஸோ ஃபேஸ்புக் செய்திகளை மட்டுமே வச்சுக்கொண்டு அதை ஷேர் பண்ணி மக்கள் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. ஏன்னு சொன்னால் அது வரக்கூடியது வந்து நிறைய பொய்யான செய்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது இந்த
சர்க்குலர் எல்லாமே இருக்குது தானே, அரசாங்கத்தில் வெளியிடக்கூடிய நோட்டீஸ், அதாவது ஒரு 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 விடயம் சம்மந்தமாக நாங்கள் ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்க போகிறோம்னு சொன்னால் அரசாங்கத்தால் இளைஞனுடைய ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவால் சில நோட்டீஸ் வந்து வெளியாகும். அது எல்லாமே எப்படி இருக்கும், எப்படி நாங்கள் அதை நம்புறது என்றதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கட்டாயமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முதல் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன், இந்த மாதிரி வரக்கூடிய பொய்யான செய்திகளை நம்பி அதை ஷேர் பண்ணாதீங்க. சரியான செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் பிரதானமான ஊடகத்தை பார்த்துட்டு, இல்லாட்டி நம்ப தகுந்த மாதிரியான சமூக ஊடகங்களை பார்த்துட்டு. என்னுடைய வீடியோலலாம் நான் எப்போவுமே ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறது அதுக்காக தான். எந்த ஆடியன்ஸ் என்னையை நம்பி இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் அதை சரியாக தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக, நம்புறீங்கன்றதுக்காக நான் இந்த வீடியோவில் ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறது வழக்கம். ஸோ தயவுசெய்து பொய்யான செய்திகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அதுதான் நான் இந்த வீடியோலையும் தெளிவாக சொல்லிக் கொடுறேன். ஓகே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளர்க்க கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சி அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.